இப்போ இந்த ஸ்டாக் மார்க்கெட்னு சொல்லி எல்லாருமே இப்போ ஸ்டாக் மார்க்கெட்ல வந்து பணத்தை போட்டு யாரை கேட்டாலும் நான் இதில் சம்பாதிச்சேன்ட்டு யாருமே சொல்ல மாட்டேன்றாங்க. அதுக்கு தான் நம்ம என்ன பார்த்தீங்கன்னாக்கா, நீங்க உங்களுடைய ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம், புரோக்கிங் பிளாட்ஃபார்மை ஓப்பன் பண்ணணுன்னே இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் இருக்காங்கிறத நம்ம மனசுல வச்சுக்கணும். நீங்களும் நானும் 4-5 பேரும் செய்யக்கூடிய ஒரு வர்த்தகம் இல்லை இது. அப்போ நம்ம மார்க்கெட்டை வந்து ஏறும் நினைச்சுட்டு நம்ம போறது மிகப்பெரிய தப்பு. 3 ரூபா இருந்தது 30 ரூபாவும் வரது உண்டு, 30 ரூபா இருந்தது 30 பைசாவும் மாறது உண்டு ஆப்ஷன்ல. இது வந்து டைம் டிகேன்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்க என்ன தேதியில இருக்கீங்க, இப்போ வந்து அதுல இருக்கக்கூடிய சில டயத்துல இண்டெக்ஸ் ஏறும், நீங்க வச்சிருக்கிற கால் ஏறாது, இண்டெக்ஸ் இறங்கும் அல்லது அந்த பர்டிகுலர் ஸ்டாக் இறங்கும். அந்த ஸ்டாக் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நாங்க வந்து தவறா செஞ்சுட்டு மார்க்கெட்டு கேம்பிளிங் அப்படிங்கிற ஒரு முத்திரையை குத்த வேண்டிய அவசியம் இல்லை. மற்ற சாராம்சங்கள்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அது ஸ்டாக் ஆப்ஷன், இண்டெக்ஸ் ஆப்ஷன், பேங்க் நிப்டி ஆப்ஷன், நிப்டில வீக்லி இருக்கு, சென்செக்ஸ்ல வீக்லி இருக்கு. இன்னொரு சில நண்பர்கள் பார்த்தீங்கன்னாக்கா கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு, ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். BVR கார்டன் சிக்னேச்சர் லிவிங் டி நகர் இப்போ திருவள்ளூருக்கு வந்தாச்சு. நியர் டி மார்ட் ஆன் நியூ பைபாஸ் ரோட், திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்டது. பிளாட் 20 லட்சம் முதல். கான்டாக்ட் 9955511814. நியூஸ் கஃபே நேயர்களுக்கு கோவை விஸ்வநாதனின் அன்பான வணக்கங்கள். என்னுடைய அனுபவத்திலும் கடந்த கால கற்றதையும் வைத்து சில விஷயங்களை உங்களிடம் பரிமாறிக்கொள்ள ஆசைப்படுறேன். சில கருத்துக்கள் உங்களுக்கு மாறுபட்ட கருத்தா இருந்தாலும் நீங்கள் உங்க இன்பாக்ஸ்ல கருத்து சொன்னா நான் திருத்திக்கிறேன். என்னுடைய அனுபவத்திலையும் கற்றதையும் வச்சுதான் நம்ம உங்கள்கிட்ட பகிர்றோம். இப்போ இந்த ஸ்டாக் மார்க்கெட்னு சொல்லி எல்லாருமே இப்போ ஸ்டாக் மார்க்கெட்ல வந்து பணத்தை போட்டு யாரை கேட்டாலும் நான் இதில் சம்பாதிச்சேன்ட்டு யாருமே சொல்ல மாட்டேன்றாங்க. அதுக்கு தான் நம்ம என்ன பார்த்தீங்கன்னா, நீங்க உங்களுடைய ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம், புரோக்கிங் பிளாட்ஃபார்மை ஓபன் பண்ணணுன்னே செபியினுடைய அறிவிப்பு என்ன சொல்றது, இத்தனை பேருக்கு இத்தனை பேர் தான் கொஞ்சம் தான் ஜெயிச்சிருக்காங்க, கூடுதலா வந்து தோத்தவங்க தான் அதிகம், தோத்தவங்க அதிகத்தோட இல்லாம உங்களுக்கு புரோக்கரேஜஸ் மற்ற டாக்ஸஸ் எல்லாம் லூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு தோராயமா பார்த்தீங்கன்னாக்கா 100 பேருக்கு ஒரு 11 பேருக்கு தான் இந்த மார்க்கெட்ல ஜெயிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு முறையான ஒரு அறிவிப்பு கொடுத்து தான் உங்களுக்கு பிளாட்ஃபார்மே ஓப்பன் ஆகுது. அவங்க செஞ்சாங்க இவங்க செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு நாமளும் வந்து மனிதனுடைய இயற்கை, எல்லாத்துக்குமே பணம் என்பது தேவைதான், எனக்கும் தேவைதான், உங்களுக்கும் தேவைதான். இன்னைக்கு என்ன கேட்டீங்கன்னாக்கா, நம்ம கிட்ட ஒரு உபரியா ஒரு பணம் இருக்குன்னா அதை நீங்க போடலாம். ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கடன் வாங்குறது, கிரெடிட் கார்டு போடுறது. நாம் ஒரு பதிவுல பார்த்தோம், ஒரு இன்பாக்ஸ்ல ஒரு செய்தி பார்த்தோம், பர்சனல் லோன் வாங்கி போட்டு இதுல போட்டிருக்காங்க. அந்த பர்சனல் லோன் வாங்கி போட்ட நேரம் என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, மார்க்கெட் கிட்டத்தட்ட 2000 பாயிண்ட் இண்டெக்ஸ் சரிஞ்சிருக்கு. அப்போ பங்குகள்லாம் உச்சத்துல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 30% 40% இறங்கி இருக்கு. ஒன்று அவங்களுடைய நிம்மதி குறைஞ்சிருக்கும், 2வது பயம், இது மறுபடியும் எப்போ ஏறும் கொடுப்போங்கிற பயம், நர்வஸ். 2வது அதுக்கு வட்டி, அதிகமான வட்டி பர்சனல் லோனுக்கு. இங்க லாபம் இல்லை. சரி நம்ம இதை வித்துட்டு கட்டலாம்னா கிட்டத்தட்ட ஒரு 20% 30% இதுல இறக்கின பணத்துல இறங்கி இருக்கு. அதுக்கும் மனசு வர மாட்டேன்றது. இந்த மார்க்கெட் என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா, கேஷுவலா நான் சொல்றேன், நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிற போது இந்த மார்க்கெட் ஏறிட்டே இருக்கும். ஸ்டாக்கா இருக்கட்டும், இண்டெக்ஸா இருக்கட்டும், ஆப்ஷன்ஸா இருக்கட்டும், எதுவோ சம்திங் வாட் எவர் இட் மே பி. அப்படி ஏறிக்கிட்டே இருக்கிற போது ஓஹோ பரவாயில்ல, இந்த மார்க்கெட்ல போய் இந்த இடத்துல நம்ம வாங்கியிருந்தா இந்த இடத்துல போகலான்ட்டு விஷுவல்ல உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். அதே நீங்க அப்ளை பண்ணினீங்கன்னா உங்களுக்கு இடம் தெரியாம போய் அப்ளை பண்ணுவீங்க. அப்ப கீழே இருந்து மேல போனவன் ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க. நமக்கு முன்னால கோடிக்கணக்கான ட்ரேடர்ஸ் அந்த நிதி நிறுவனங்கள், இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் இருக்காங்கிறத நம்ம மனசுல வச்சுக்கணும். நீங்களும் நானும் 4-5 பேரும் செய்யக்கூடிய ஒரு வர்த்தகம் இல்லை இது. அப்போ நம்ம மார்க்கெட்டை வந்து ஏறும் நினைச்சுட்டு நம்ம போறது மிகப்பெரிய தப்பு. எல்லா டயத்திலுமே நமக்கு மார்க்கெட் சப்போர்ட் பண்ணுமா சற்று கேள்விக்குறி. அதுக்குன்னு ஒரு இடம் இருக்கு. பொதுவாகவே மார்க்கெட் அதுக்குன்னு ஒரு தனி பாதை இருக்கு. இதை அனுபவித்து ரசித்தவர்களுக்கு இது நல்லாவே தெரியும். ஒரு பர்டிகுலர் இடம் நான் கூட உங்களுக்கு சொல்லியிருப்பேன், இந்த RSI 30 இருந்து கூட கீழே வரும். அப்ப நீங்க வாங்க வேண்டிய இடத்தை காமிச்சு கொடுக்கறது இந்த RSI. திரும்பி ஏறுற போது பாத்தீங்கன்னா இந்த 70 80 சில நல்ல மொமெண்டம் வருதுனாக்கா 90 போயிட்டு அங்க இருந்து ஒரு நோஸ் டைவ் அடிக்கும்.
அது எதுவாக இருந்தாலும் சரி, இண்டெக்ஸா இருந்தாலும், ஆப்ஷன்ஸா இருந்தாலும், ஸ்டாக்ஸா இருந்தாலும், கோல்டு. இப்ப கோல்டு அவ்வளவு உச்சத்துக்கு போயிருக்கு. போனோம்னா அந்த டெக்னிக்கல் பயாஸ் எல்லாம் அந்த விஷயம் தெரிஞ்சவங்க ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு கீழே கொண்டு இருக்காங்க. நேத்திக்கு நல்லா இறங்கித்து கோல்டு, இன்னைக்கு ஏன் ஏறுது? சோ ஒரு இடத்துல டிமாண்ட் ரைஸ் ஆகுது, இன்னொரு இடத்துல ப்ராஃபிட் புக் சப்ளை கிரியேட் ஆகுது. இந்த நுணுக்கத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்ப ஜெனரல் இந்த நியூ கமர்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, 10,000 ரூபாய் இருந்தா போறோம் சார், 10,000 ரூபாய் 20,000 ரூபாய் பண்ணலாம்னு யாராவது ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருப்பாங்க. அவங்க ஏதாவது கேஷுவலா பண்ணிருப்பாங்க அல்லது விஷயம் தெரிஞ்சு பண்ணிருப்பாங்க. அவங்களுக்கு இந்த நுணுக்கம் தெரியும். எல்லாருக்கும் அது தெரியணும்ன்றது முடியாது. அப்ப நீங்க அதுக்கு உண்டான கற்றலுக்கு பின்பு பயிற்சிக்கு அப்புறம் தான் நுழைவு இருக்கணும். கத்துண்ட உடனேவும் வரக்கூடாது. கொஞ்ச நாளைக்கு பேப்பர் ட்ரேடிங் பண்ணணும். பேப்பர் ட்ரேடிங் பண்ணிட்டு நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபை ஆனதுக்கு அப்புறம் தான் நீங்க வரணும். இதுல எல்லாத்தோட மிக மோசமானது, எடுத்த உடனே ஆப்ஷன் ட்ரேடிங்னு வருவாங்க. ஆப்ஷன் ட்ரேடிங்க்கு கையில ஒரு 50,000 20,000 30,000 வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோ, அது பெருசா அவங்களுக்கு தெரியல. அப்போ ஆப்ஷன் ட்ரேடிங்ல நிறைய விஷயங்கள் இருக்குங்கிறதும் அவங்களுக்கு தெரியாது. ஏதோ ஒரு ஆப்ஷன், ஏதோ ஒரு ஸ்ட்ரைக் பிரைஸ் எடுக்க வேண்டியது. ஒரு ஆப்ஷனை செலக்ட் பண்றது எப்படிங்கிறது முதல்ல தெரியணும். ஸ்ட்ரைக் பிரைஸ். ரெண்டாவது அதுல வால்யூம் எப்படி இருக்குங்கிறத கண்டுபிடிக்கணும். மூணாவது ஓபன் இன்ட்ரெஸ்ட்ங்கிறத அசஸ் பண்ணணும். ஓபன் இன்ட்ரெஸ்ட் மீன்ஸ் அந்த கான்ட்ராக்ட்ஸ் அட் த டைட்டில் இருக்கிறது. இதுல பீட்டா உங்களுக்கு மற்றும் அந்த மார்க்கெட்னுடைய மற்ற சாராம்சங்கள்லாம் இருக்கு பாத்தீங்களா? அது ஸ்டாக் ஆப்ஷன், இண்டெக்ஸ் ஆப்ஷன், பேங்க் நிப்டி ஆப்ஷன், நிப்டில வீக்லி இருக்கு, சென்செக்ஸ்ல வீக்லி இருக்கு. இன்னொரு சில நண்பர்கள் பாத்தீங்கன்னாக்கா சீக்கிரமா பணம் சம்பாதிக்கிறோம் இந்த வீக்லி ஆப்ஷன்ஸ் போய் செலக்ட் பண்றாங்க. முதல்ல நம்மளுடைய கேபிட்டல்ல சிம்பிளா எரோஷன் பண்றது வீக்லி ஆப்ஷன்ஸ். விஷயம் தெரிஞ்சவங்க பண்ணட்டும், விஷயம் தெரியாம நீங்க அதுக்குள்ள நுழையாதீங்க. 3 ரூபாய் இருந்தது 30 ரூபாவும் வரது உண்டு, 30 ரூபாய் இருந்தது 30 பைசாவும் மாறது உண்டு ஆப்ஷன்ல. இது டைம் டிகேன்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்க என்ன தேதியில இருக்கீங்க? இப்போ அதுல இருக்கக்கூடிய ஐடிஎம் எடுக்கலாமா, ஏடிஎம் எடுக்கலாமா, ஓடிஎம் எடுக்கலாமான்னு நீங்க அசஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒன்னு அந்த ஸ்டேட்டஸ் நீங்க பார்க்கணும். இப்ப எந்த நாள்ல இருக்கீங்க, நியர்பை கான்டாக்ட்ல இருக்கீங்களா, இந்த மந்த்லி ஆரம்பத்துல இருக்கீங்களாங்கிறது முடிவு பண்ணணும். எதுவுமே தெரியாது, நாம வரோம் திடீர்னு ஒரு லாட் 7,000 ரூபாய், ஒரு நிப்டி ஒரு 100 ரூபாய் வேல்யூக்கு 65 × 100 6,500 ரூபாய் தானே, பாத்துக்கலாம். அவன் எப்படி இன்னொரு 50 ரூபாய் ஏறினாக்கா ஒரு 3,000 ரூபாய் கிடைக்காதான், நாம வாங்கட்டும்னு காத்திருப்போம். அங்கிருந்து ஒரு செல்லிங் வரும். இந்த ஆப்ஷன்ஸ்ல பாத்தீங்கன்னாக்கா நிறைய விஷயங்கள் இருக்குல்ல. ஒரு சின்ன விஷயங்கள் சொல்றேன். இந்த ஆப்ஷன்ஸ்ல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, லாங் பில்டப், ஷார்ட் பில்டப், லாங் அன்வைண்டிங், ஷார்ட் கவரிங். இதுக்கு தகுந்த மாதிரி அந்த காலு புட்டு மூமெண்ட் இருக்கும். இன்னொரு சில பேர் இருக்காங்க, பச்சையா இருந்தா போய் வாங்க வேண்டியது, சிவப்பா இருந்தா விற்க வேண்டியது. கலர் பார்த்து வியாபாரம் செய்யற நண்பர்களும் இருக்காங்க. இதெல்லாம் யதார்த்தமா எங்கிட்ட பேசுறவங்களுடைய செய்தியை வச்சு சொல்றேன். இன்னொரு சில அதிக விஷயம் தெரிஞ்சவங்க இந்த விஷயம் தெரிஞ்ச மாதிரி காமிச்சுக்கிறவங்களும் இருக்காங்க. அவங்களுக்கு ஆனா ஆக்சுவலாவே இதை பத்தி தெரியலனாலும் தெரிஞ்ச மாதிரி காமிப்பாங்க. எங்க ஒரு ஆப்ஷன் செலக்ட் பண்றீங்கன்னா எப்படி பண்றீங்க அப்படின்னு கேட்டா, சார் நான் காலையில கிஃப்ட் நிப்டி பார்ப்போம் சார், குளோபல் மார்க்கெட் பார்ப்போம் சார், 9:00 நம்ம மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகுதுன்னு பார்ப்போம் சார், நம்ம மார்க்கெட் நல்ல ஓரளவுக்கு பாசிட்டிவா இருந்தா நான் கால் எடுப்போம் சார். இதெல்லாம் ஒரு ஜெனியூனா சார்? அப்படியே எதுனா அடுத்த 5 நிமிஷத்துல ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணி இவங்க எடுத்த எதிர்மாறா வரும் சார். ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் இஸ் வெரி 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 ரிஸ்கி ட்ரேட். அதே நீங்க ஒரு ஸ்டாக் நீங்க ஒரு கேஷ் மார்க்கெட்ல ஒரு ஸ்டாக் அந்த வேல்யூக்கு வாங்கினீங்கன்னா, அது இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு இல்லைனாலும் அது ஃபண்டமெண்டலி ஓரியன்டட் நிப்டி 50 அல்லது நிப்டி மிட் கேப் ஸ்டாக்ஸா இருக்கணும். அந்த ஸ்டாக்ஸ் செக்டார் லீடரா இருக்கணும். அது மாதிரி இருக்கு. ஒவ்வொன்றுக்கும் ஒரு செக்டார்ல ஒரு செக்டார் லீடர் ஸ்டாக்ஸ் இருக்கு. அதனால வாலட்டிலிட்டி ஸ்டாக்கா இருக்கணும். செய்திகள் அடிப்படையில் ஏற்ற இருக்கக்கூடிய இருக்கிறதா இருக்கணும். அது மாதிரி பண்ணணும். தயவு செஞ்சு இந்த நியூ கமர்ஸ் யாரோ செய்யறாங்க யாரோ சொல்றாங்கன்ட்டு எடுத்த உடனே தயவு பண்ணி இந்த ஆப்ஷன் ட்ரேடிங்ல என்ட்ரி ஆகாதீங்க. ஆப்ஷன் அப்படின்னு உங்களுக்கு தீர்மானித்தது ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் தான். நாம ஃபியூச்சரை விட்டுறோம், பிரசன்ட்ல லாஸ் பண்றோம். ஃபியூச்சர் ஸ்டாக்ஸ் ஒரு லாங் அப்படின்னு எடுக்கிற போது அவன் 8 லட்சம் 10 லட்சம் 3 லட்சம் கொடுத்து எடுக்கிறவங்களுக்கு ஒரு ப்ரொடெக்ஷனுக்காக கொடுத்ததுதான் ஆப்ஷன். நாம அது ஹியூஜ் அமௌண்ட் விட்டுட்டு இதுக்குள்ளேயே ட்ரேடிங் பண்ணி லூஸ் தேர் மணி. தயவு பண்ணி ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பக்கம் போவதை கண்டிப்பாக தவிர்க்கும். எல்லாரும் பணத்தை இழக்கிறோம்னா தெரியாதவங்க இழப்பது, முறையாக கற்றுக்காமலும் முறையான அனுபவம் இல்லாமல் மற்ற செய்திகளை பார்த்துட்டோ அல்லது ஏதோ நமக்கு நாமளே நம்ம ஒரு தீர்மானம் பண்ணிட்டு வரதுக்கு உரிய இடம் இல்லை. இந்த ஆப்ஷன் ட்ரேடிங் வெரி வெரி ரிஸ்கி. அதனால பார்த்து பக்குவமாகவும் நூதனமாகவும் செஞ்சாதான் ஆப்ஷன் ட்ரேடிங்ல ஏதாவது ஒரு நாளைக்கு கிடைக்கும். ரெண்டாவது டெய்லியே போயிட்டு ஆப்ஷன், அதுவும் இந்த எக்ஸ்பைரி அன்னைக்கு ஆப்ஷன் ட்ரேடிங் சில பேர் பண்ணினேன்ட்டு சொல்லுவாங்க. அவங்களாம் அதிகமா கையை சுட்டவங்க
கஸ்டமர் தான் அதிகமா இருக்காங்க. 3:20 இந்த 3:10 டயத்துல ரொம்ப டென்ஷனா இருப்பாங்க. எதுக்கு டென்ஷன் பண்ணணும்? ஆப்ஷன் ட்ரேடிங்கிறது ஒரு ஹெட்ஜிங்காக தானே வச்சிருக்கு. அந்த ஃபீச்சர்ஸ் பண்றவங்க லேக் கணக்கில் பண்றவங்களுக்கு, குரோர்ஸ் கணக்கில் பண்றவங்களுக்கு ஹெட்ஜிங்காக வச்சிருப்பாங்க. அவங்க தான் அதுக்கு யூஸ் ஆகும். புதிய நபர்கள் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்களை எடுத்த உடனே தயவு செய்து உள்ள போய் பணத்தை விட்டு இழக்காதீங்க. ஒரு அறிவுரைக்காகவும் உங்களுடைய எதிர்காலம் கேபிட்டல் எரக்ஷன் வரக்கூடாதுங்கிறதுக்காக நான் இது சொல்றேன். பட் உங்களுடைய விருப்பங்கிறது வேற. அனுபவத்துல சில செய்திகள்லாம் கேட்டப்பட்டவர்கள் ஆப்ஷன்ல காசு நிறைய இழந்தவங்க தான். அப்படி நீங்க ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்னா இதுல இன்னும் சில விஷயங்கள் இருக்கு. ஸ்ட்ராடல்ஸ், ஸ்ட்ராஞ்சல்ஸ், அதுலயும் லாங்கு, ஷார்ட்டு, நியூட்ரல் இதெல்லாம் இருக்கு. அந்தந்த நிறுவனங்கள்ல நீங்க கேட்டு முறையா நீங்க பயிற்சி எடுத்து அது மாதிரி நீங்க ஒரு ஃபாலோ பண்ணலாம். உங்களுக்கு அது ஒரு மாதிரியான அது ஒரு டைப் ஆஃப் ட்ரேடிங். மொத்தத்திலேயே ஆப்ஷன்ஸ்னாலே ரொம்ப ரிஸ்கி ட்ரேடுங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. சில டயத்துல இண்டெக்ஸ் ஏறும், நீங்க வச்சிருக்கிற கால் ஏறாது. இண்டெக்ஸ் இறங்கும் அல்லது அந்த பர்டிகுலர் ஸ்டாக் இறங்கும். அந்த ஸ்டாக் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஏறாது. ஏன்னா எல்லாமே டைம் டீகே. அப்போ நீங்க இருக்கக்கூடிய சூழ்நிலை, அந்த நாட்கள், அதுக்கான மூவ்மெண்ட், வால்யூம், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், நீங்க எடுத்தது என்ன ஏடிஎம்மா, ஐடிஎம்மா, ஓடிஎம்மாங்கிறத நீங்க மாத்தி எடுத்திருப்பீங்க. அதுக்கு தகுந்த மூவ்மெண்ட் தான் அதுல கொடுக்கும். இது ஆப்ஷன் ட்ரேடிங் ரிஸ்கிங்கிறது என்னுடைய கருத்து. மீண்டும் இது உங்களுடைய பாதுகாப்புக்காகவும் எதிர்கால நலனுக்காகவும் நான் சொன்னதை தவிர ஐ எம் நாட் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் ஆர் அனலிஸ்ட். என்னுடைய அனுபவத்துல மற்ற செய்திகள்லாம் ஒரு நண்பர்களுக்கிட்ட தொலைபேசியில் சொல்ற போது கேட்ட தகவலை வச்சு உங்களுக்கு தகவலுக்கு உங்களுடைய பாதுகாப்பாகவும் சொல்லுவேன். அதே டயத்துல தயவு செஞ்சு நீங்க எந்த பணத்திலும் வெளியில கடன் வாங்கியோ, பர்சனல் லோன் வாங்கியோ, கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணியோ, இது மாதிரி எல்லாம் இந்த ஸ்டாக் மார்க்கெட் இது நாட் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஃபோரம். இதுல நம்ம செய்யலாம் சம்பாதிக்கலாங்கிறது வேண்டாம். இதுல சம்பாதிக்கிறவங்களும் இருக்காங்க. ஆனால் சம்பாதிக்கிறவர்கள் தங்களுடைய விவரங்களை யாராவது சொல்லுவார்களா? அந்த ரகசியத்தை சொல்லுவார்களா? நீங்க தான் முறையா கத்துக்கிட்டு நல்ல ப்ராப்பர் ட்ரேடிங் பண்ணிட்டு தான் வரணும். இதுல அதை எடுத்த உடனே ஆப்ஷன்ஸ்க்கு வராதிங்க. அமௌண்ட் சின்னது நினைச்சுக்கிட்டு சின்னதா அப்புறம் விட்டதை பிடிக்கிறேன்னு மேல கொண்டு இறக்குறது பேரு அது மிகப்பெரிய தப்பு. அதுக்கு பேரு தான் கேம்பிளிங். நாங்க தவறா செஞ்சுட்டு மார்க்கெட்டு கேம்பிளிங் அப்படிங்கிற ஒரு முத்திரையை குத்த வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி ஒரு இடத்துல லாபத்தை பார்த்துட்டா நமக்கு நிர்ணயிக்கப்பட்ட லாபம் வந்துருதுன்ட்டு பேசாம இருங்கோ. அந்த இடத்துல போய் மறுபடியும் வாங்கினா அதுக்கு பேரு ஸ்பெகுலேஷன். இதெல்லாம் இருக்கிற பேரு நாம தெரிஞ்சுக்கிட்டு செய்யணும். கருத்துக்கள் பயனுள்ளதாக இருந்தால் நன்றி. மீண்டும் அடுத்த வாய்ப்பு கொடுக்கும்போது இன்னும் கூடுதலான தகவலுடன் சந்திப்போம். நேயர்களுக்கு நன்றி. தயவு செய்து கூடமானவர்களையும் ஆப்ஷன் ட்ரேடிங்கை நன்றாக தெரிந்து கொண்டு முறையாக பயிற்சி எடுத்துக்கொண்டு செய்வது என்பது உங்களுடைய கேபிட்டல் எரோஷனை தவிர்க்கலாம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.